Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mount 2 and movie ரசிகர்களுக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெண்டு தமிழ் மூவிஸ் என்னன்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க், நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சூரக்கோட்டை. இந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. தாமன் குமார், ஸ்வேதான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் பார்த்து பேசி லவ் பண்றாங்க, ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு கும்பல் ஹீரோ ஹீரோயினோட துரத்த ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பார்க்குள்ள போறாங்க. போன இடத்துல ரெண்டு பேருக்குமே பேய் பிடிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த பார்க்ல யார் இறந்து போய் ஆவியா காத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஆவி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள பூந்து யாரை எதுக்காக ரெவெஞ்ச் எடுத்து கொலை பண்ணுது, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் எதுக்காக ஓடி போனாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான தமிழ் ஹாரர் த்ரில்லர் டிராமா. அரண்மனை காஞ்சனாவை இன்ஸ்பயர் பண்ணி பயங்கரமா உருட்டி பரட்டி எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூஃபா பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷான டோன்ல நீட்டா ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸை கூட்டிட்டு வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். அடல் ஜோக்ஸை வேணும்னே வாலண்டியரா ஒரு திணிச்சு வச்சிருக்காங்க. காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஹாரர் எலிமெண்ட் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்க இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இல்ல. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலாவும் வீக்காவும் இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும். கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை நம்ம பெட்டராவும் ப்ராப்பராவும் போர்ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கு. ரொட்டீனான சிம்பிளான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவா இருந்திருந்தாலும் இவங்க பிளாஷ்பேக் அண்ட் ரிவெஞ்ச்கான ரீசன் ஹாரர் எலிமெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாலே படம் கண்டிப்பா ஓடி இருக்குங்கிறது கூட தெரியாம ஒரு படத்தை எடுத்து இஷ்டத்துக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி ஹாரர் காமெடியை சொதப்பி வச்சிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் இந்த பார்க். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சூரக்கோட்டை. 2024ல தமிழ் டப்ல தந்தியோ நியூடிக் சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. சப்தகிரி தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் பார்த்து பேசி லவ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கோவிலுக்கு போறாங்க. நேரங்காலம் பார்த்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பூசாரி பேச்சை கேட்டதுனால அன்னைக்கு நைட் அந்த கோவிலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே பாத்தீங்கன்னா அவங்களோட கெட்ட நேரம் ஒரு கும்பல் அந்த கோவிலுக்கு நகையை கொள்ளையடிக்க உள்ள வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, கல்யாணம் ஆச்சா, அந்த வில்லன் கேங் யாரு எதுக்காக வந்தாங்க, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதான் படமா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டோரி தான் எடுத்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல. காமெடி ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஃபோர்ட்லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ப்ராப்பரா ஜஸ்டிஃபைங்கா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஓகேஷனா டோன்ல நீட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிஞ்சு வடக்கான் காமெடி ரோல்ல நிறைய விஷயத்தை ஜவ்வா போட்டு கமர்ஷியல் காமெடிங்கிற பேர்ல திணிச்சு வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நம்ம பெட்டரா பண்ணிருக்கலாம். கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஹை அண்ட் வாவ் ரொமான்டிக்கல் டிராமாவை அழகா ரீக்ரியேட் பண்ணிருக்கலாம். ஸ்கூப் காமெடி டிராமாவை பிரசென்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சந்தானம் மாதிரி ஒரு நல்ல காமெடியை கூட்டிட்டு வந்து ஹீரோ வாக்குறான்னு சொல்லி பல்பு கொடுத்து அமுச்சு விட்டுட்டாங்க. அண்ட் டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், எமோஷன் சொல்லி எதுவுமே பர்சனலா இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகல. இந்த சூரக்கோட்டை மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 3.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. எலும்பு அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on, love you all.